பிறக்க வேண்டும் உந்தன் வாழ்விலே. ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் நீ பிறக்கணும், மறுபடியும் நீ பிறக்க வேண்டும் உந்தன் வாழ்விலே. ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் நீ பிறக்கணும். முந்தின ஆதாம் பாவ இச்சைக்கு இன்றே மரிக்கணும், முந்தின ஆதாம் இயேசுவின் மூலம் இன்றே பிழைக்கணும். முந்தின ஆதாம் பாவ இச்சைக்கு இன்றே மரிக்கணும், முந்தின ஆதாம் இயேசுவின் மூலம் இன்றே பிழைக்கணும். born, born again, be born, born again. Everybody turn away, we stand, turn away. Born, born again, be born, born again. Everybody turn away, we stand, turn away. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், வில்லி சூனியம், கோபங்கள், பகைகள், விக்கிரக ஆராதனை. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், வில்லி சூனியம், கோபங்கள், பகைகள், விக்கிரக ஆராதனை. இந்த பாவங்களை செய்யாமல் பரிசுத்தமாக நீ வாழ்ந்திடு. இந்த பாவங்களை செய்யாமல் பரிசுத்தமாக நீ வாழ்ந்திடு. இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீயும் இயேசுவோடு நித்திய வாழ்ந்திடு. இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீயும் இயேசுவோடு நித்திய வாழ்ந்திடு. Born, born again, be born, born again. Everybody turn away, please turn away. Everybody born, born again, be born, born again. Everybody turn away, please turn away. விரோதங்கள், பொறாமைகள், சண்டைகள், வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள், கொலைகள், வெறிகள், கையாட்டு சிற்றின்பங்கள். விரோதங்கள், பொறாமைகள், சண்டைகள், வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள், கொலைகள், வெறிகள், கையாட்டு சிற்றின்பங்கள். இந்த பாவங்களை செய்யாமல் பரிசுத்தமாக நீ வாழ்ந்திடு. இந்த பாவங்களை செய்யாமல் பரிசுத்தமாக நீ வாழ்ந்திடு. இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீயும் இயேசுவோடு நித்திய வாழ்ந்திடு. இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு நீயும் இயேசுவோடு நித்திய வாழ்ந்திடு. Born, born again, be born, born again. Everybody turn away, please turn away. Born, born again, be born, born again. Everybody turn away, please turn away. இயேசுவின் ரத்தமே பாவத்தை கழுவும் மருந்து. இயேசுவை போல தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் நீ எடுத்திடு. இயேசுவின் ரத்தமே பாவத்தை கழுவும் மருந்து. இயேசுவை போல தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் நீ எடுத்திடு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வல்லமையை நீ பெற்றிடு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வல்லமையை நீ பெற்றிடு. பூமியின் கடைசி எல்லை மட்டும் நீயும் சாட்சியாகவே வாழ்ந்திடு. பூமியின் கடைசி எல்லை மட்டும் நீயும் சாட்சியாகவே வாழ்ந்திடு. Born, born again, be born, born again. Everybody turn away, please turn away. Everybody born, born again, be born, born again. Everybody turn away, please turn away. எல்லாருமே அமைதியாகவே இருக்கும். பாடலாம்ல. சாப்பிட்டு வந்த மயக்கமா
உண்ட மயக்கம் தொண்டை. சரி, இந்த பாட்டை எல்லாரும் இன்னொரு வாட்டி பாடலாமா? ஒரு ஸ்டான்ஸாக மட்டும் எல்லாரும் ஒரு வாட்டி போடும். ஓகேயா? நான் பாடாதான் விடுவேன், இல்லைன்னு விட மாட்டேன். சரியா? செகண்ட் ஸ்டான்ஸ் எல்லாரும் பாடலாம். விபச்சாரம், பொறாமைகள், சண்டைகள், அந்த ஸ்டான்ஸ். செகண்ட் ஸ்டான்ஸ் நல்லா பாடலாம். பாட்டு தெரியலையா உங்களுக்கு? ரிலீஸ் தெரியலையா? புக்கு தாரேன், இந்தாங்க ஃபோட்டோ எடுத்து. என்கரேஜா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டக்குன்னு போடுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாத்துக்கும் வந்துடும். ஜோசப் இங்கே வந்துடும், குரூப்பில் வந்துடும். குரூப்பில் போட்டு விட்டுறேன், கலப்படாது. ஹலோ குரூப்பில் இருக்கியா நீ? ஹலோ குரூப்பில் இல்லையா? ஆனால் இந்த பையில முதல் சேர்த்து விடுங்க. ஹலோ குரூப்பில் பண்ணலாமா? விரோதங்கள், பொறாமைகள், சண்டைகள், வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டு சிற்றின்பங்கள். விரோதங்கள், பொறாமைகள், சண்டைகள், வைராக்கியங்கள், மார்க்க பேதங்கள், கொலைகள், வெறிகள், களியாட்டு சிற்றின்பங்கள். இந்த பாவங்களை செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்ந்திடு. இந்த பாவங்களை செய்யாமல் பரிசுத்தமாக வாழ்ந்திடு. இயேசு இரட்சகரை ஏற்றுக்கொண்டு நீயும் இயேசுவோடு வாழ்ந்திடு. இயேசு இரட்சகரை ஏற்றுக்கொண்டு நீயும் இயேசுவோடு வாழ்ந்திடு. வானவே we walk on again. Everybody turn again. Please turn again. Everybody walk on again. We walk on again. Everybody turn again. Please turn again. சரி, ஆக்ஷன்ஸ் தான். கேப்ரியல் நான் முன்னாடி வர்றாங்க. ஜோசப், சிவானா, நீங்க தோல் மேல தோல் மேல தோல் மேல தோல் மேல நான் தூரம் தூரம் ஓட ஓட வந்தீங்க கூட 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 நான் வலுவாம நலவாம தாங்கி நீங்க தோல் மேல தோல் மேல தோல் மேல தோல் மேல தூக்கி நீங்க மேல மேல விழவே மாட்டேன் கீழே கீழே தூக்கி நீங்க மேல மேல விழவே மாட்டேன் கீழே கீழே நான் உங்க செல்ல புள்ள வேற எதுவும் தேவையில்லை நான் உங்க செல்ல புள்ள வேற எதுவும் தேவையில்லை நான் வந்தீங்க கூட 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 நான் வருவாம நடுவாம நான் நீங்க தோல் மேல தோல் மேல தோல் மேல தோல் மேல
கூட 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 நான் வலுவாம நழுவாம தாங்கி நீங்க தோல் மேல தோல் மேல தோல் மேல தோல் மேல நான் தூரம் தூரம் ஓட வந்தீங்க கூட 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 நான் வலுவாம நழுவாம தாங்கி நீங்க தோல் மேல தோல் மேல தோல் மேல தோல் மேல தூக்கி நீங்க மேல மேல விழவாக கீழே கீழே தூக்கி நீங்க மேல மேல விலக மாட்டேன் கீழே கீழே நான் உங்க செல்ல புள்ள வேற எதுவும் தேவையில்லை நான் உங்க செல்ல புள்ள வேற எதுவும் தேவையில்லை நான் தூர தூர ஓட ஓட வந்தீங்க கூட 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 நான் வலுவாம நழுவாம தாங்கி நீங்க தோல் மேல தோல் மேல தோல் மேல தோல் மேல நான் கூட கூட ஓட ஓட வந்தீங்க கூட 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 நான் வலுவாம நழுவாம தாங்கி நீங்க தோல் மேல தோல் மேல தோல் மேல தோல் மேல எல்லாரும் நம்மளுக்கு நம்ம கை எத்திரிக்கலாமா? எல்லாரும் சூப்பரா பண்ணீங்க. சரி, எல்லாரும் உட்காந்துக்கலாம். ஆக்ஷன் சாங் இன்னொன்று பண்ணலாமா? இன்னொரு ஆக்ஷன் சாங் பண்ணலாமா? வருதே தானா இயேசு ராஜாவே இயேசு ராஜாவே இயேசு ராஜாவே சுத்தி வருது தானா இயேசு ராஜாவே இயேசு ராஜாவே இயேசு ராஜாவே நான் உம்மை விட்டு தூரம் போனா மன நல்லால ஏன் மன நல்லால மன சுத்தி 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 மன சுத்தி 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 மன சுத்தி 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 மன சுத்தி சுத்தி சுத்துறீங்களா எல்லாரும்?
எல்லாருக்கும் வணக்கம். ஸோ 2026 ஹேலோ வந்து நம்ம எல்லாருமே போனோம். நம்ம இங்கே இருக்க எல்லோரும் அட்டன் பண்ணோம். இங்கேருந்து சுரண்டையிலேருந்து ஒரு 50 பேர் போனோம். ஸோ அதில் பாதி பேராக எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-25 பேராக நீங்கள் வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் நம்ம வேன்லேயே ஷேர் பண்ணோம். ஸோ அதில் மறுபடியும் நான் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஹேலோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். ஸோ 2026 ஹேலோ உண்மையாகவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் வாலண்டியராக என்னை போட்டிருந்தாங்க. வாலண்டியர் ஒர்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா பெஸ்ட்டையுமே நான் பண்ணேன். முடிஞ்ச அடுத்து 2 நாள் கழித்து அண்ணமார் கால் பண்ணி ஜோசப் நல்லா பண்ணீங்க, ஜோசப் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய என்கரேஜ்மெண்ட்ஸ்லாம் நிறையா வந்துச்சு. ஸோ கடலுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். ஸோ நிறைய செக்ஷன்ஸ் அட்டன் பண்ண முடியாட்டாலும் பட் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த 2026 ஹேலோ அட்டன் பண்ண வச்ச காடுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய பேர் பிரவீன். எனக்கு ஊர் சுரண்டை தான். 2026 ஹேலோ வந்து அதுக்கு முன்னாடி ஹேலோ அட்டன் பண்ணியிருக்கேன் நான். ஆனால் 26 ஹேலோ வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. எந்த ஒரு மீட்டிங்கும் நான் வெளியே இல்லை, ஃபுல் மீட்டிங் உள்ளே கவனித்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சால்வேஷன் அஷூரன்ஸ் அந்த டாபிக் வந்து மற்ற நிறைய சர்ச்சில் கேட்டிருக்கேன். அது எனக்கு அந்தளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அதை பற்றின புரிதல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ ரட்சிப்போட நிச்சயம் எப்படிங்கிறத உணர்றதுக்கு ஒரு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்க அவ்வளோ அண்ணன் மாதிரி நமக்கு ஃபுல்லாக எஃபெக்ட் போட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பண்ணுறாங்க. அதுவே பெரிய விஷயம். நிறைய பேர் நினச்சி 4 நாள் லீவ் இருக்குது, ஆனால் நம்ம எங்கேயாச்சும் ஒரு ஹாலிடே மாதிரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அப்படி யாருமே நினைக்காம நமக்காண்டி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு தடவை வந்ததே வந்து பண்ணுறாங்க. அதுவே பெரிய விஷயம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்ஸ். ஓகே. சரி, வேறு யாரும் இருக்கீங்களா? அவ்வளோதானா? சரி, நான் இப்போ வந்து ஏசு சொன்னால் எல்லோரும் ஆமேன்னு சொல்லணும். ஓகேயா? சத்தமாக சொல்லணும். நான் ஜீசஸ்ன்னு சொன்னால் எல்லாம் என்ன சொல்லணும்? சரியா? ரெடி? ஜீசஸ். சவுண்டு பத்தலை. ஜீசஸ். 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 ஓகே. இப்போ எல்லாருமே ப்ரைஸ் பண்ண போகிறோம். நான் வர்ஷிப் சொன்னால் வர்ஷிப் யார் பண்ணுவோம்? வர்ஷிப் யாருக்கு பண்ணுவோம்? நம்ம எல்லா துதிக்கும் பாத்திரமான யாருக்கு? ஜீசஸ் தான் பண்ணுவோம். ஓகேயா? நம்ம வந்து இப்போ வர்ஷிப் பண்ண போகிறோம். எல்லாருமே ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. சைலண்ட் மேக்ஸிமம் எல்லாம் சைலண்டில் போட்டுருங்க. இல்லை ஏரோப்ளைனில் போகணுன்னா போட்டுருங்க. இமான் நீ வர்ஷிப் பண்ணும்போது சவுண்டாக வர்ஷிப் பண்ணாலும் இல்லை மெதுவாக வர்ஷிப் பண்ணாலும் உங்களுடைய துதிகளை யார் பார்க்கார்? கடவுள் பார்க்கார். சரியா? அவர் வந்து உங்கள் உள்ளத்தை அறிந்த தேவன். அதனால் உண்மையாக அவரை துதிப்போம், அவரை கனப்படுத்துவோம். அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் ஆராதிக்க போகிறோம். அப்படியே நம்ம கொஞ்சம் எல்லோரும் எந்திரிச்சு நின்றுக்கலாம். நம்ம அப்படியே நம்ம கண்களை மூடி ஒருமுகப்பட்டு அப்படியே தேவனை நோக்கி பார்க்கலாம். எதையும் சிந்திக்க வேண்டாம். நம்மளும் தேவனும் இந்த நேரத்தில் உடாருட நேரம். உலகத்தில் நம்ம எங்கெல்லாமோ போய்ட்டுருக்கோம். உலகத்தில் இருக்கவங்க நண்பர்கள் என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் தேவன் வந்து ஒரே இது விரும்புவது தான், அவரை துதிக்கணும். அவர் நாமத்துக்காண்டி நம்ம இந்த உலகத்தில் ஏதாச்சும் பண்ணணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த நேரத்தில். ஆண்டவரை நம்ம துதிக்கலாம். ஆண்டவரோட பிரசன்னத்தில் நம்ம வந்து நிற்கிறோம். நம்மளுக்கு ஆண்டவர் கிருபையாய் போட்டிருக்கிறார். அப்படி ஒருமுகப்பட்டு தேவனுடைய இடத்துல நம்ம அப்படியும் வந்திருக்கிறோம். எங்கே ஒரு பேர் 2 பேர் எங்கே கூடுறாங்களோ ஒரு மத்தியிலே ஆண்டவர் வந்திருக்காருன்னு பைபிள் போட்டிருக்கு, வசனத்தில் போட்டிருக்கு. ஆண்டவர் நம்ம இந்த மத்தியிலே வசைவாடி கொண்டே இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. அப்பா உமக்கு துதிக்கிறோம். வானங்களை படைத்தவரே உண்மை துதிக்கிறோம். சர்வலகமே உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு கிருபையாய் கொடுத்துருக்கீங்கப்பா இந்த வாழ்க்கையில். அப்பா எங்களை இம்மட்டு நடத்திருக்கு. நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. துதிக்கலாம். வாய்களை திறந்து தேவ சமூகத்திலே நம்ம இன்னைக்கு துதிக்கலாம். நன்றிகளை செலுத்தலாம். நல்லா நம்மளுக்கு படிப்பை கொடுத்துருக்கிறார். நம்ம யோசிக்கலாம், என் பலத்தில் நான் வந்திருக்கேன்னு சொல்லலாம். இல்லை, ஆண்டவரோட கிருபை பிச்சையால் நம்ம வந்து நிற்கிறோம். இந்த நாள் நம்ம உயிரோடு இருக்கனா தேவனோட பிச்சை.
தேங்க்யூ ஜீசஸ், உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. அப்பா நல்ல படிப்பை கொடுத்துருக்கீங்க, எங்களுக்கு நல்ல நாணத்தை கொடுத்துருக்கீங்க. ஒரு வேளை நாங்கள் திகைச்சு போய் நின்ற நேரத்தில் எங்களுக்கு பலனாய் வந்து நின்றுருக்கீங்கப்பா. கிருபையாக எங்களை வழிநடத்துறீங்க, நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. பிச்சையாய் அவர் போட்டார், ரட்சிப்பு கொடுத்தார். நமக்கு நம்ம கூட இருக்கவங்களாம் ரசிக்கப்படல, ஆனால் நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், சூஸ் பண்ணார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. நம்ம படிக்கலாம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபை இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய், சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம். வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆமாப்பா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என் வாழ்விலே நடத்துங்கப்பா வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நாமத்தை அப்படி உயர்த்தலாம். ஆராதனை ஆராதனை. நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே நம் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி. உண்மையான இதயத்துடன் நல்லவரே, நன்மை செய்தவரே. ஆமாப்பா, எங்கள் வாழ்க்கையில் செஞ்சீங்களப்பா, நன்றி சொல்லுகிறோம், துணிக்கிறோம்ப்பா. எங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ சூழ்நிலை இருந்தீங்களப்பா, நல்ல நாளத்தை கொடுத்துருப்பா. ஆண்டவர் துணிக்கலாம், அந்த வழி நடத்தினார், திகைச்சு போய் நின்று நேரத்தில் ஆண்டவர் நடத்தினார். அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லலாம். வானத்தையும் பூமி படைத்த தேவனுக்கு நன்றி சொல்லலாமே. இந்த நேரத்தில் குழந்தை போன சூழ்நிலை ஆண்டவர் நம்மை நடத்தினார். நன்றிப்பா. அப்படி கொஞ்ச நேரம் நம்மளுடைய பாவங்களை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிடுவோம். நிறைய நேரத்தில் நம்ம தெரியாமல் விழுந்திருக்கலாம், ஆண்டவர் மன்னிப்பார். ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது மன்னிப்பார். அன்னைக்கு இளையகுமாரன் அப்பாவோட பிள்ளை தான், சொத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு விலகி போயிட்டான். தகப்பனுக்கும் மகனுக்கும் சம்மந்தம் இல்லாமல் அளவுக்கு போயிட்டான். ஆனால் தேடி திரும்ப மனந்திரு புத்தி தெளிஞ்ச ஆண்டவர் கிட்டத்தில் ஓடியாந்தான். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் திரும்பி விழுந்திருந்தாலும் பாவத்தில் ஆண்டவர் சமூகத்தில் கிட்டத்தில் ஓடி வரலாம். அப்பா நான் விழுந்துட்டேன், இனி தூக்கி விடுங்க சொல்லும் போது ஆண்டவர் கண்டிப்பாக தூக்கி விடுவார். கேட்கலாம், இருதயத்திலேருந்து ஆழத்துலேருந்து கேட்கலாம். அப்பா நான் பலவீனமாக இருக்கிறேன், இந்த உலகத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை தள்ளி விட்டுருந்தாங்க,
சிச்சின்மை என்னை தள்ளி விட்டுருது, ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், அப்பா என்னை தூக்கி விடுங்க, என்னை பலப்படுத்துங்கப்பா, அப்பா மன்னிங்கன்னு கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரோட ரத்தம் கழுவும், தன் பாவங்களையும் மறைக்கிறான், வாழ்வடைய மாட்டான்னு சொல்லுது வேதவசனம். தேவ சமூகத்தில் வந்துட்டு நம்ம பாவத்தில் மறைச்சிட்டு போக முடியாது. அப்பா எங்களை மன்னிங்கப்பா, எங்களை கழுவுங்கப்பா, சுத்திகரிங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமே. அப்பா எங்களை கழுவுங்க, எங்கள் இருதயத்தில் இருக்க அழுக்குகள் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. வெளியில் நாங்கள் நல்லா இருக்க மாதிரி தெரியுது, ஆனால் உள்ள எங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. நிறைய நேரத்தில் வேதவசனத்தில் குறைபட்டு போகிறோம். அப்பா எங்களை மன்னிங்கப்பா, அப்பா எங்களை மன்னிங்கப்பா, உங்கள் ரத்தத்தால் கழுவுங்க ஆண்டவரே, சுத்திகரிங்கப்பா. அப்பா எங்களுக்கு ஒரு விஷயம் கழுவ வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா இன்னும் கழுவுங்கப்பா, எங்களுக்கு நல்லா பலன் தாங்க ஆண்டவர், அப்படி துதிக்கலாம். ஆராதனை 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 அன்பரேசுநாமத்திற்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவாக நிரம்ப வேண்டும். கேட்கலாம் பேசும். நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்த நினைவாக நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம், எங்கள் பேச்சு பார்வை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம், ஆமாப்பா ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சிந்தனை, எங்கள் இருதயம், எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா வேண்டும். ஆராதனை 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 அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. நன்றிப்பா. அப்பா அந்த இவ்வளோ நேரம் எங்களை துதிக்க வச்சக்கா உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம். உங்கள் நாமத்தை தூக்கி வச்சா ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா எங்கள் பாவங்களை மன்னிச்சக்கா உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. எங்களை முன்னதுக்காக நன்றி அப்பா. அப்பா எங்களோடு இருக்கக்கா உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் சுவாமி. அப்பா தொடர்ந்து எங்களோட வாழ்க்கையில் எங்களோடு இருங்கப்பா. நாங்கள் உலகத்தில் போனாலும் எப்போதும் எங்கள் கூட இருக்கீங்கப்பா. இன்னும் அடுத்த செக்ஷனில் எங்களோடு இருங்க. பெரிய கணக்கு ஏசுனப்பதாமே. அப்படியே நம்ம உட்காந்துக்கலாம். நம்ம சரி, வர்ஷிப் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம கூட கடவுளோட வார்த்தையை பகிர்ந்துக்க அண்ணன் கன்ஷனன் வந்திருக்காங்க. அண்ணனை பற்றி சொல்லணும்னா அண்ணன் வந்து திருச்செந்தூர் ஐடிஐயில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ்நாட்டு லெவலில் உள்ள எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் அண்ணன் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் குரூப் 2ல் வந்து அண்ணன் கிளியர் பண்ணி அசிஸ்டன்ட் மேனேஜராக போயிருக்காங்க. குரூப் 1 எக்ஸாம்ஸில் அண்ணன் ப்ரிலிம்ஸ் வந்து மூணு வாட்டி கிளியர் பண்ணியிருக்காங்க ப்ரிலிம்ஸ் வர. ஓகே, அண்ணன் இன்னும் ஹோலி தான் சொல்லணும்னா, ஸ்பிரிச்சுவலாக சொல்லணும்னா 51 டைம்ஸ் வந்து பைபிள் ரீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. 1 இயர்லேயே ஆல்மோஸ்ட் 3 டைம்ஸ் வாங்க. ஆல்மோஸ்ட் 1 இயரில் 4 டைம்ஸ் வர பைபிள் ரீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. அதனால் அண்ணன் இந்த இடத்துக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்கறது பெரிய விஷயம். அண்ணனை வெல்கம் பண்ணணும். குட் ஈவினிங். குட் ஈவினிங். சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துக்கிறேன். சரியா, உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். மேக்ஸிமம் எல்லோரும் ஹேலோ வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? எல்லாம் வந்தவங்க தான். அப்போ ஹேலோவில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ சரி, அதனால் நான் சரி அன்னைக்கு கூடும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரி நான் வாரேன்னு சொல்லியிருந்தேன். நல்லா உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். சரியா, நல்ல இன்வால்வ்மெண்ட்டாக ஒர்ஷிப் பண்ணுறீங்க, பாடல் வேலை, ஸோ எல்லாத்துலேயுமே இந்த இன்வால்வ்மெண்ட் இருக்குது. இந்த இன்வால்வ்மெண்ட் கடைசி வரை என்ன செய்யணும், நிலச்சிருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். சரியா,
சரி, ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா? ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கேட்போம். ஆண்டோடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையும் உள்ளது, உயிருள்ள வார்த்தைகள், நம்மை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சரி, கையில் எல்லாம் பைபிள் வச்சுருக்கீங்களா? பைபிள் எடுக்கலாம்ல? சரி, உங்கள் ஊரில் ரொம்ப சந்தோஷம். இந்த ஊரில் சில பின்னணிகள் இருக்குது, அதை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த சுரண்டையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாவர் வடகரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. என்னை விட உங்களுக்கு நல்லா என்ன பண்ணியிருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். சரியா? அந்த ஊரில் ஒரு ஃபேமஸான ஆள் பிறந்தார். யார்? வெரி குட். ஆபிரகாம் பண்டிதர் பிறந்த ஊர் எங்கே? சாம்பாவர் வடகரை. தமிழ் இசைக்கு மிகப்பெரிய பங்களித்தவர். அவர் இல்லைன்னா தமிழ் இசையே என்ன செய்யாது, இல்லை. ஸோ அந்தளவுக்கு ஒரு புகழ்பெற்ற மனிதர் இந்த இடத்துல பிறந்தவர். அதே போல் ஒரு பெரிய கிரேட் இவாஞ்சலிஸ்ட் டிஜிஎஸ் தினகரனுடைய சொந்த ஊர் என்னது தான் இந்த கீழே சுரண்டை. அப்போது சுரண்டை தேவ மனிதர்களை உற்பத்தி பண்ணுகிற ஒரு இடம் என்று சொன்னால் அது என்ன செய்யாது, மிகையாகாது. அந்த வழியில் நாம் என்ன செய்ய வேண்டும், அடுத்த கட்ட தலைவர்களாக உருவாக வேண்டியது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொறுப்பு. சரியா? நான் என்ன உங்களோட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும்போது ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களோட பேசலான்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கிறோம். நீங்கள் ஹேலோவில் சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க. ரட்சிக்கப்பட்டு ஒரு சிலர் ஞானஸ்நானம் எடுக்காமல் கூட என்ன பண்ணியிருக்கலாம், திரும்பி வந்திருக்கலாம். சிலர் ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க, ஆனால் அபிஷேகம் கிடைச்ச ஒரு உறுதி என்ன செய்யாது உங்களுக்கு இருக்காது. இப்படி பல விதங்களில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்கிற நிச்சயம் இருக்கிறதுனால கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ உங்கள் வீட்டில் நீ யாருன்னு கேட்டால், இல்லை இந்த ஊரில் உங்களை நீங்கள் யாருன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இன்னாருடைய சன் அப்படி தானே சொல்லுவாங்க, இன்னாருடைய பையன் அப்படிமா. சரியா? உங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹீ ஸ்டடிட் இன் 10th ஸ்டாண்டர்ட், இல்லை 11th ஸ்டாண்டர்ட், 11ஆம் படிக்கிறான், 12ஆம் படிக்கிறான், இல்லை காலேஜ் படிக்கிறான். அப்போ ஸ்கூலில் போனால் அவங்களோட ஐடென்டிட்டி நீங்கள் ஒரு மாணவன். சொசைட்டியில் வந்தால் நீங்கள் இன்னார் ஒருத்தருடைய குமாரன். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி என்ன செய்யும் இருக்கும். அதனால தான் பெரும்பாலும் இந்த ஸ்கூல் காலேஜில் என்ன போட சொல்லுவாங்க, ஐடி கார்டு. ஐடி கார்டுங்கிறது நம்மளை தனித்தன்மை என்ன செய்யுது, காட்டக்கூடியது. நாம் யார் என்பதை அந்த கார்டில் என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இங்கே கவனிக்கணும். சரியா? நீங்கள் பக்கத்தில் பேசக்கூடாது. முடிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் யார், நான் என்னுடைய ஐடி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஒரு புக்கில் இருந்து 6 அதிகாரம் இருக்குது அந்த புக்கில். என்ன புக்குனா எபேசியர். அப்போ நீங்கள் புதிய ஏற்பாட்டில் எபேசியர் புக்கு என்ன பண்ணணும், திறந்து வச்சுக்கணும். அதுலேருந்து ஒவ்வொரு அதிகாரத்துலேருந்து ஒரு வசனம், ஒரு பாயிண்ட். மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குன்னா 6 அதிகாரம் இருக்குது. சரியா? 6 அதிகாரத்துலேருந்து ஒவ்வொரு பாயிண்ட், நீங்கள் யார், கிறிஸ்துவுக்குள் நாம் யார், நம்முடைய ஐடி என்ன அப்படிங்கிறத அந்த எபேசியர் நிருபத்திலேருந்து நாம் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். சரியாக 5:10 என்ன பண்ணிடுவேன், முடிச்சிடுவேன். சரியா? 4:40 கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக 5:10 30 நிமிஷத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், தாண்ட மாட்டேன். விரைவாக நீங்கள் என்னோடு கூட அதை நான் சொல்கிற காரியங்களை நீங்கள் நோட் பண்ணுறது மாத்திரம்ல, உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதை என்ன செய்யணும், போகிற இடங்களில் நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். சரியா? ஈஸியாக உங்களுக்கு புரியும்படியாக 6 காரியங்களையும் எஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன், சொல்லித்தர போகிறேன். இங்கிலீஷில் எஸ் லெட்டர். நீங்கள் எப்போ சொன்னாலும், உங்களுக்கு தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உங்களுக்கு அது என்ன செய்யும், நினைவில் இருக்கும் வண்ணமாக அந்த காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். பைபிள் ஒருவேளை கொண்டு வரலன்னா பக்கத்தில் உள்ளவங்கள என்ன செஞ்சுடுங்க, பார்த்துடுங்க. இப்போ எடுக்கலாமா? எபேசியர் எடுத்தாச்சா? எபேசியர் முதல் காரியம், நாம் யார் அப்படிங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் எபேசியர் 1ஆவது அதிகாரம் 4ஆவது வசனம். எபேசியர் 1:4 சேர்ந்து வாசிப்போமா? தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அதே இது 1ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். இந்த 2 வசனத்துலேயும் ஒரு வார்த்தை அடிக்கடி வருது. என்ன வார்த்தை? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ நாம் யார் அப்படின்னா, வி ஆர் செலக்டட் அல்லது யூ ஆர் செலக்டட். நீங்கள்லாம் என்ன செய்யப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லது நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். சரியா? இப்போ உங்களை ஒரு காரியத்தை நான் சிந்திக்க விடுறேன். அது என்ன செலக்டட்? இப்போ ஒரு கம்பெனி நடக்குது, ஒரு இன்டர்வியூ நடக்குதுன்னு வச்சுக்கிட்டோமே. டாட்டா கம்பெனினா எல்லாருக்கும் தெரியும், ஒரு பெரிய கம்பெனி. சரியா? அந்த கம்பெனியில் ஒருத்தர் செலக்ட் ஆகிருக்கான். சாம் காப்ரியல் வச்சுக்கிடுவோமா, சாம் காப்ரியல் செலக்ட் ஆகிருக்கான், செலக்டட் அப்படின்னு. சரி, அதே இது இன்னொரு நபர் XRY.
இங்கே நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற ஏதோ ஒரு சின்ன கம்பெனியில் செலக்ட் ஆகிருக்கான்னு வச்சுக்கிடும். சரியா? ஒருத்தன் டாட்டாவில் செலக்ட் ஆகிருக்கான், ஒருத்தன் எங்கே செலக்ட் ஆகிருக்கான்? சின்ன கம்பெனியில். உங்கள் பார்வைக்கு யாரை கிரேட்டாக பார்ப்பீங்க? கேப்ரியல் என்ன? ஏன்னா கம்பெனி கிரேட் கம்பெனி செலக்டட். அப்போ செலக்டட் அப்படின்னா தெரிந்து கொள்ளப்படுறதுல யார் தெரிந்து கொள்கிறாங்கிறது என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்ன கம்பெனியாக பெரிய கம்பெனியாங்கிறது போல் நம்ம யார் தெரிந்து கொண்டா அப்படின்னா, நாம் வசிக்கிற இந்த சுரண்டை திருநெல்வேலி தென்காசி மாவட்டம், தமிழ்நாடு மாநிலம், இந்தியாங்கிற ஒரு நாடு அப்படிதானா? இந்தியாவுக்கு அதிபதி குடியரசுத் தலைவர். இதே போல் 208 நாடுகள் இருக்குது. எல்லாம் சேர்ந்தது தான் என்னது உலகம். இந்த உலகத்தை போல் 8 கோள்கள் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னது சூரிய குடும்பம். சூரிய குடும்பத்தை போல் நிறைய கோள்கள் சேர்ந்ததுக்கு பேர் தான் பால்வெளி அண்டம். பால்வெளி அண்டத்தை போல் நிறைய அண்டங்கள் சேர்ந்தது பேரண்டம், யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸு வெறும் இந்த யூனிவர்ஸ் மட்டும் எத்தனை பர்சன்டேஜா அப்படின்னா 4%. அப்போ இன்னும் 96% இருக்கா இல்லையான்னு என்ன செய்யாது, என்ன இருக்குன்னு என்ன செய்யாது, தெரியாது. அப்போது இவ்வளோத்தையும் படைத்த ஆண்டவர், இவ்வளோத்துக்கும் சொந்தக்காரர், உங்களே என்ன பண்ணியிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கார். அல்லேலூயா. இந்த உண்மை உங்களுக்கு புரியணும், புரியுதா? அதுக்கு தான் நான் அந்த கம்பெனி வச்சு சொல்கிறேன். சரியா? சாதாரண ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டாலே நம்ம காலரை தூக்கி விடுறோம். ஆனால் நம்மளை தெரிந்து கொண்டவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்ல தேவன் என்னை தெரிந்து கொண்டார். நீங்கள் சின்ன ஆளா பெரிய ஆளா? சத்தம் கேட்க மாட்டேங்க. நீங்கள் சாதாரண ஆளா கிரேட்டா? பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். யூ ஆர் கிரேட் பிகாஸ் யூ ஆர் செலக்டட் பை காட் த கிரியேட்டர். இந்த உண்மை நமக்கு நல்லா என்ன பண்ணும், எப்போனாலும் உங்கள் மைண்டில் நான் சர்வ வல்ல ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இது உங்களுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், நீங்கள் உலக பிரகாரமான வாழ்க்கையில் இடர்பாடுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, பின்மாற்றங்கள் வரும்போது என்ன செய்யும், உங்களை விழாமல் பாதுகாக்கிறதுக்கு இதாக இருக்கும். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட வேண்டியது, நான் சர்வ வல்ல ஆண்டவரால் என்ன செய்யப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ யாராக இருக்கலாம், பேக்ரவுண்ட் என்னவாக இருக்கலாம், நீ எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்து கூட நீ இப்போ என்ன பண்ணியிருக்கலாம், சிக்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நீ என்ன பண்ணியிருக்கு, மீட்டு கொண்டு வந்ததுனால நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த இடத்துக்கு வந்தது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஆண்டவர் ஒன்று என்ன பண்ணியிருக்காரு, நேசித்ததுனால தான் இங்கே என்ன பண்ணிட்டு வந்திருக்காரு, அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். சரி, அப்போ இந்த ஐடென்டிட்டியை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. எப்போனாலும் சரி, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, அதில் என்ன மாத்திரம் என்ன பண்ணியிருக்காரு, உங்களை மாத்திரம்தான் தெரிந்து கொண்டிருக்காரு. அப்படி தானே? இந்த சுரண்டையிலேயே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நம்மளை மாதிரி பசங்க. எல்லாரையும் ஹேலோ கூட்டிகிட்டு வந்தாரா? இல்லை. அப்படி தானே? எத்தனையோ பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. எல்லாரும் வந்தாங்களா? பஸ்ஸில் ஏறல. யார் தெரிந்து கொண்டாங்களோ அவங்க மாத்திரம்தான் என்ன பண்ணாங்க, உள்ளே வந்தாங்க. அதனால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. 2வது அதிகாரம் போவோமா? 2வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் யூ ஆர் செலக்டட், 2வது யூ ஆர் சேவ்டு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். தம்பி ஒரு அழகான சாட்சி சொன்னாப்புல, அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை நான் ஹேலோவில் போய் என்ன பண்ணிக்கிட்டேன், உறுதிப்படுத்திக்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ அழகாக சக்கரவர்த்தி என்ன சொல்லி கொடுத்தாங்க, அந்த நிச்சயத்தை என்ன செய்யும், பெற்றுக்கொண்டிருக்காங்க. அப்போது நீங்கள் எல்லாருமே அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமானது. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, உங்கள் எல்லா பாவத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறார், மரித்திருக்கிறார். யாரெல்லாம் அதை நம்புகிறோமோ அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், தருகிறார். அப்போ ஒரு முக்கியமான ஒரு காரியம், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மட்டும் இல்லை, நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன். சரியா? 1 கொரிந்தியரில் ஒரு வசனம் உண்டு, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. எது? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்ல போகிறாங்க, ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி என்ன நடக்கும் தெரியுமா, ஏழை நடக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணுவாங்க, விலை கொடுத்து ஒருத்தரை வாங்குவாங்க. கேள்விப்பட்டீங்களா? 3 கோடி 4 கோடி. சரியா? அதே போல் உங்களே என்னையும் ஒருத்தர் ஒரு விலை கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, வாங்கியிருக்கிறார். அந்த விலை கோடிகளுக்கெல்லாம் அடங்காது. அது என்னென்னா அவருடைய சொந்த உயிரையே நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்துருக்கிறார். சொந்த இரத்தத்தையே கொடுத்துருக்கிறார். இந்த அதிகாரம் ஃபுல்லாக அதுதான் போட்டிருக்கோம். முற்காலத்தில் நீங்கள் இந்த மாதிரி பாவங்களில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். நீங்கள் ஏன் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லும்போது யாராவது கேட்டாங்கன்னா, நான் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்பதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், விசுவாசித்திருக்கிறேன். ஆகையால் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்,
மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் ரட்சிக்கப்பட்டவன் அப்படிங்கிறத உறுதியாக என்ன செய்யணும், சொல்லணும். சரியா? உதாரணத்துக்கு இன்னும் சொல்லப்போனால் 10th யாரெல்லாம் முடிச்சிருக்கா? 10th முடிச்சு 11th மேலே உள்ளவங்க கை தூக்குங்க. எல்லோரும் முடிச்சிருக்கோம். சரியா? ஓகே, வெரி குட். சரி, 10th ரிசல்ட் வந்த அன்னைக்கு நல்ல மார்க்கோ கெட்ட மார்க்கோ? சரியா? நல்ல மார்க் எடுத்தவனுக்கு ரெக்கை கட்டி என்ன செய்யும், பறக்கும். மார்க்கு கம்மியானவனுக்கு சோகமாக இருக்கும். சரியா? இப்போ 400க்கு ஒருத்தன் 490 எடுத்துருக்கான்னு வச்சுக்கிடுவோமே, அவனுக்கு 2 நாள் என்ன செய்யாது, 490 இருப்பு கொள்ளாது. 2 வருஷம் கழித்து 490 சொல்லிட்டு இருந்தான்னா அவனுக்கு என்ன ஆகிட்டுன்னு அர்த்தம், கிராக் ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்போ அந்த உணர்ச்சி 2 வருஷம் கழித்து என்ன செய்யாது, இருக்காது. அப்படி தானே? இருக்காது. இல்லைங்கிறதுக்காக அவன் 10th ஃபெயிலுன்னு சொல்ல முடியுமா? பாஸ் தான். சரியா? ஒருவேளை ஃபெயில் ஆனவே 2 நாள் சோகத்தில் இருப்பான். அடுத்து என்ன பண்ணிடுவான், டிப்ளமோ ஏதாவது எழுதி இல்லை டுட்டோரியல் போய் என்ன பண்ணிடுவான், பாஸ் ஆயிடுவான். ஐயோ நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படி இருக்க மாட்டான். அப்போ அந்த உணர்ச்சி மாறும். ஹேலோ போயிட்டு வந்த உடனே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அது அப்படியே இருக்கும். நாளாக அந்த உணர்ச்சி என்ன செய்யும், குறைஞ்சிட்டே வரும். அப்போ தான் நமக்கு சந்தேகம் வரும், உண்மையிலேயே நான் ரசிக்கப்பட்டிருக்கேனா, அடுத்த மீட்டிங்கில் கேட்கும்போது நான் ரசிக்கப்படணும் அப்படின்னு என்ன செய்வோம், இது பண்ணக்கூடாது. மாறவே மாறாது. எப்படி உன் 10th சர்டிஃபிகேட் 500க்கு 490 நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, நீ ஃபீல் பண்ணாலும் பண்ணலைன்னா மாறாதோ, அதே போல் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்பது ஒரு மாறாத உண்மை. அது என்னது, ஒரு பெரிய ஃபேக்ட். அதனால் ஏன் சொல்கிறேன்னா, அந்த உணர்ச்சியின் அடிப்படையில் இதை என்ன செய்யக்கூடாது, கணக்கிடக்கூடாது. அதனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்டவர்கள். இந்த அதிகாரத்தில் இன்னொரு பாயிண்ட் போட்டிருக்கோம், இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றீர்கள். 18வது வசனத்தில் போட்டிருக்கோம், ஒரே ஆவியினாலே இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றீர்கள். நான் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கேன். இனி அவர் விலை கொடுத்து வாங்கினதுனால நான் யார் இடத்துல போக முடியும், பிதாவின் இடத்துல. இங்கிலீஷில் போட்டிருக்கு ஹேவ் ஆக்சஸ் டு காட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சஸ் இன்னும் சொல்ல போகிறாருந்தா, இப்போ இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உங்கள் கூட வாட்ஸ்அப்பில் அடிக்கடி சேட் பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்படி தானே? இல்லை பாரத பிரதமர் உங்கள் கூட ஆக்சஸில் இருக்கார், எப்போ வேணாலும் அவர்கிட்ட நீங்கள் என்ன செய்யலாம், காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் திரும்பவும் சொன்ன மாதிரி, பிரதமருக்கெல்லாம் பிரதமர், எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவரோட நம்ம 24 hours என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம என்ன நினைப்போம்னா, நான் ரொம்ப பாவி, அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன கிடையாது, தகுதி கிடையாது. இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இனி ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ரைட்டா? ஏன் அப்படின்னா, உங்களுக்காக உங்கள் பாவத்துக்காக ஆல்ரெடி ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், மரித்து ரத்தம் சிந்தி மீட்டு கொண்டு விட்டார். அதனால் எப்பொழுதும் எந்நேரமும் நாம் ஆண்டவரோடு கூட என்ன செய்ய முடியும், தொடர்பு கொள்ள முடியும், அவரோடு கூட ஜெபிக்க முடியும். அதனால் இந்த விஷயத்தில் நான் சொல்ல வர்றேன் என்னென்னா, யூ ஆர் சேவ்டு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். அதனால் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறீங்க. அதனால் என்னன்னாலும் சரி, முழங்கால் போட்டு அவர்கிட்ட என்ன பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். தெரியாமல் பாவத்தில் விழுந்த போதும் கூட சரி, உடனே என்ன பண்ணுங்கள், அவர்கிட்ட பாவத்தை என்ன செய்யுங்க, அறிக்கை பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சரியா? அப்போ 2வது வி ஆர் சேவ்டு. முதல்ல என்ன சொன்னேன், செலக்டட், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 2வது மீட்கப்பட்டவர்கள். 3வது அதிகாரத்தில் நம்மளை பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். 3வது அதிகாரம் 14வது 16வது வசனத்தில் போட்டிருக்கு. 3வது அதிகாரம் 16வது வசனம். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட, கீழே 20வது வசனத்தில் போட்டிருக்கோம், நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே, பலப்பட வல்லமை. 3வது யூ ஆர் ஸ்ட்ராங், நீங்கள் பலவான்கள். நீங்கள் யார், பலவான்கள். நீங்கள் நினைக்கலாம் நான் ரொம்ப வீக்கு. சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த ஃபோன் விஷயத்தில் ரொம்ப வீக்கு, நான் லேடிஸ் விஷயத்தில் ரொம்ப வீக்கு, இப்படி நிறைய சொல்லுவாங்க. சரியா? நான் ட்ரக் விஷயத்தில் ரொம்ப வீக்கு, இப்படி XRY சில விஷயங்கள். நான் சண்டை போடுறதுல ரொம்ப வீக்கு, நான் கோவப்படுறதுல ரொம்ப வீக். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படிலாம் சொல்லும். ஆனால் அங்கே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பலமுள்ளவர்கள். இதை விட சங்கீதத்தில் போட்டிருக்கோம், வாலிபர்கள் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கள். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், ஸ்ட்ரென்த். வாலிபர் யூத் அப்படின்னாலே ரொம்ப ஸ்ட்ராங்கானவர். இங்கே தான் போட்டிருக்கு, உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படும். அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்கானவர்கள்ங்கிறத என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிற மாட்டோம்ல, அந்த ஸ்ட்ராங்கை தொடர்ந்து நிலைச்சிருக்கணும்னா டெய்லி என்ன செய்யணும், உள்ளான மனுஷனுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கணும். சரியா? இப்போ சாப்பிடாமல் இருந்தால் ஸ்ட்ராங்காக இருக்க முடியுமா? ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம், 3ஆவது நாள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், பசிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தானே? 3 மணி நேரம் 4 மணி நேரமே என்ன செய்யாது, நமக்கு பசி
தாங்காது. அதே போல் உள்ளான மனுஷனுக்கு ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கணும். அந்த ஃபுட் எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குது, ப்ரேயரில் இருக்குது. அடுத்தது மூணாவது எங்கே இருக்குன்னா ப்ரேயர் செல்லில் என்ன செய்யுது இருக்குது. சரி, எங்கள் அழகாக போட்டிருக்கோம், பரிசுத்தவான்களோடு கூட தேவனுடைய அன்பின் ஆழாகல நீளம். அப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நல்லா என்ன செய்யணும்? பைபிள் வாசிக்கணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நல்லா ப்ரேயர் பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரெகுலராக எதை அட்டன் பண்ணணும்? ப்ரேயர் செல் அட்டன் பண்ணணும். இல்லாத இடங்களில் ப்ரேயர் செல் புதுசாக என்ன செய்யணும்? ஸ்டார்ட் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்வோம்? வீக்காக ஆரம்பிச்சிடும். வேத வாசிக்கும் போது ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வேறு வாசித்து என்ன செய்யுங்க? பழகுங்க. சரியா? சங்கீத நீதிமொழிகள் காலையில் ஒரு சங்கீதம் வாசிக்கலாம், ராத்திரி ஒரு நீதிமொழிகள் வாசிக்கலாம். நீதிமொழிகள் சங்கீதத்தையே வச்சு லைஃப்பை ஓட்டுறதுக்கு பேர் டீ காஃபி குடிச்சிட்டே வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு என்னது சமம். சரியா? டீ காஃபி குடிச்சிட்டு வாழ்க்கையை ஓட்ட முடியுமா? நாளடைவில் என்ன இருக்காது? ஸ்ட்ரென்த் இருக்காது. சாலிடான ஃபுட்டு நமக்கு வேணும். சரியா? இப்போ நீங்கள் ஒருவேளை ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னு வச்சுக்கிட்டோமே, ஹாஸ்டலில் இருக்கீங்க, உங்கள் அம்மா அப்பா வெளியே தூரத்தில் இருக்கிறாங்க, நீங்கள் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக தான் உங்கள் அம்மா அப்பாவை பார்க்க முடியும். அப்படி சிச்சுவேஷன் இருக்குது. அவங்க அம்மா வந்து ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க, ஒரு 10 பக்கத்துக்கு. சரி, அன்புள்ள மகனுக்கு அப்படின்னு. சரி, இப்போ லெட்டர்லாம் கிடையாது, பெரிய மெசேஜ் வாட்ஸ்அப்பில் இவ்வளோ பெருசாக மெசேஜ் வருது, போக போக போயிட்டே இருக்குது. சரியா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன், அந்த மெசேஜை பாதியிலேருந்து படிப்பீங்களா, கடைசி 2 லைன் மட்டும் வாசிப்பீங்களா? ஒழுங்காக சொல்லுங்கள், எப்படி படிப்பீங்க? ஒன்று விடாமல் வாசிப்போமா வாசிக்க வேணும். ஏன்னா அனுப்புனது யார்? இங்கே அம்மா. சரியா? கஷ்டப்பட்டு எனக்காக மெசேஜ் அனுப்பியிருக்கேன். அதே போல் தான் இந்த வார்த்தையை கொடுத்தது யார்? ஆண்டவர். சரியா? மிஷினரிகளை அனுப்பி தமிழ் படிக்க வச்சு சீகன்பாலுக்கு வந்து தமிழ் படிக்கும்போது கடற்கரை மண்ணில் எழுதும்போது கையில் என்ன வந்திருக்கும்? அவருக்கு ரத்தம் வந்திருக்கும். ரத்தம் வர வர எழுதி தமிழ் படித்து முதலாக இந்தியாவிலேயே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். அதை எடுத்து பிரிண்ட் பண்ணி முந்தியாவது வீட்டுக்கு ஒன்று இருக்கும், இப்போ வீட்டுக்கு 4-5ன்னு கையில் கொடுத்துட்டு தான் கேட்குறாரு, வேதத்தை வாசிக்கிறாயா, என் வார்த்தைக்கு செவி கொடுக்குறாயா? புரியுதா உங்களுக்கு? அது ஒரு லவ் லெட்டர், ஆண்டவர் நமக்கு கொடுத்த லவ் லெட்டர். அதனால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வர வாசித்து என்ன செய்யுங்க? பழகுங்க. புரியாத பகுதிகளும் 4ஆம் வட்டத்தில் உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? புரிய ஆரம்பிக்கும். நான்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது, 5ஆம் படிக்கும்போது வாசிக்கிறேன், 6ஆம் படிக்கும்போது ஒன்றுமே புரியாது. ஆனாலும் என்ன பண்ணிட்டே தான் இருந்தேன்? வரிசையாக வாசிக்கிட்டே தான் இருந்தேன். சரியா? இப்போ இன்றைக்கி நீங்கள் எந்த அதிகாரம் எந்த புக்கு கேட்டாலும் என்னால் அதுலேருந்து 1 மணி நேரம் என்ன செய்ய முடியும்? ஒரு செய்தி கொடுக்க முடியும். சரியா? நாங்கள் ஃபேமிலி யூத்துக்குன்னு ரெகுலராக என்ன வச்சுருக்கோம்? பைபிள் ஸ்டடி வச்சுருக்கோம். எந்த டாப்பிக்னாலும் எடுத்து என்ன செய்ய முடியும்? பேச முடியும். இது ஒரே நாளில் வந்துச்சு அப்படின்னா இல்லை. எத்தனை வருஷங்களாக இருக்குது? 18-20 வருஷங்கள் இதுக்கு என்ன பண்ணியிருக்கு? எடுத்திருக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு அதை என்கரேஜ் பண்ணுறேன். ஆதியாகமத்திலேருந்து வாசித்து என்ன செய்யுங்க? பழகுங்க. சரியா? இதுதான் வந்து நம்மளை வந்து அந்த ஸ்ட்ராங்கை வந்து இழக்க விடாமல் தடுக்கக்கூடிய மெயின் காரியம். அதே போல் என்ன இருந்தாலும் சரி, ஒரு ப்ரேயர் செல் கட்டாயமாக என்ன செஞ்சாகணும்? போயே ஆகணும். சரியா? செல் இல்லாமல் உயிர் வாழ முடியாதுன்னு சொல்கிற போல் ப்ரேயர் செல் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன வாழ முடியாது? உயிர் வாழ முடியாது. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். சரியா? அந்த 4 மாடு சேர்ந்தால் என்ன பண்ணிடும்? சிங்கத்தை கூட என்ன பண்ணிடும்? விரட்டிடும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள். அந்த யூனிட்டி ஸ்ட்ரென்த், அந்த யூனிட்டி, அந்த ஒருமனப்பாடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறது எல்லாமே எதில் உருவாகிறது தான்? ப்ரேயர் செல். சரியா? இவ்வளோ தூரம் இன்றைக்கி இந்த பிளெஸிங் யூத் மிஷன் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனாக வந்திருக்குன்னா அது காரணம் ஒரு ப்ரேயர் செல். இப்படி நிறைய உதாரணங்களே நம்மளால் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். டீம் ஒர்க். ப்ரேயர் செல்லாக வரும்போது தான் பேசுவோம், இந்த இது செய்யலாமா, யாரை போய் பார்க்கலாம், புதுசாக ப்ரேயர் செல் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு மீட்டிங் நடத்தும். இந்த மாதிரி ஐடியாலாம் தனியாக வீட்டுக்குள்ளே உட்காந்து என்ன செய்யுது? வராது. அது ப்ரேயர் செல் வந்தால் தான் என்ன செய்யும்? வரும். தொடர்ந்து உங்களுக்கு ப்ரேயர் செல்லை குறித்து என்ன செய்வாங்க? கற்றுக் கொடுப்பாங்க. கட்டாயமாக நீங்கள் சொன்ன வார்த்தையை நினைச்சிடுங்க. செல் இல்லாமல் உயிர் வாழ முடியாதுங்கிறது போல் ப்ரேயர் செல் இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ முடியாது. ஏன்னா நீங்கள் பலமானவர்கள், பலவான்கள். வேதம் வாசிங்க, நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள், ப்ரேயர் செல் என்ன செய்யுங்க? அட்டன் பண்ணுங்கள். 4வது அதிகாரம் வந்துடலாமா? 4வது அதிகாரம். பரிசுத்தத்தில் புதிதாக்கப்பட்ட மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அதாவது 4வது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ சாதாரண ஆள் கிடையாது, யூ ஆர் செயின்ட். யூ ஆர் செயின்ட். நீ பரிசுத்தவான். என்னன்னே பாவின்னு கேட்டுட்டு இப்போ திடீர்னு மாற்றி சொல்கிறீங்களேன்னு சொல்லாத. நீ யார்? யூ ஆர் செயின்ட். பக்கத்தில் கைப்பிடி சொல்லு. யூ ஆர் செயின்ட். புனித லூக்கா, புனித பேதுருங்கிற மாதிரி உன் பக்கத்துக்கு உன் பேருக்கு முன்னாடி என்ன படிக்க? புனித சாம் கேப்ரியல், புனித ஜோசப் அப்படின்னு நீ தைரியமாக என்ன பண்ணலாம்? போட்டுக்கலாம். சரியா? ஏன் புனிதன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக
மரித்து என்னை நீதிமானாக்கியிருக்கார். அதனால நான் யார்? செயின்ட். இந்த உண்மை உங்களுக்கு நல்லா என்ன பண்ணும், நான் ரொம்ப பரிசுத்தமாக வாழ்கிறேன் அதனால் நான் பரிசுத்தவான் அல்ல, இயேசு கிறிஸ்து என்னை நீதிமான் ஆக்குனதுனால நான் பரிசுத்தவான், நான் பரிசுத்தவானாக இருக்கிறதுனால நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேன். அல்லேலூயா. புரியுதா புரியலையா? ஏன் பாவம் செய்யக்கூடாது? நான் யார்? பரிசுத்தவான். ஏன் வேதம் வாசிக்கணும்? நான் யார்? பரிசுத்தவான். நான் ஏன் மொபைலில் அடிக்ட் ஆகக்கூடாது? நான் யார்? நான் பரிசுத்தவான். ஏன் நான் ட்ரக் அடிக்ஷன் ஆகக்கூடாது? நான் யார்? நான் பரிசுத்தவான். நான் ஏன் பிறனுக்கு விரோதமாக தீங்கு செய்யக்கூடாது? நான் யார்? பரிசுத்தவான். ஏன் பரிசுத்தவான்னா இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். புதிய ஏற்பாட்டு புக்கு அவ்வளோத்துலேயும் படித்து பாருங்கள், அந்த லெட்டர் அப்படி தான் ஆரம்பிக்கும். தெரிந்து கொள்ளப்பட்ட நீதிமான்களுக்கு எழுதுகிறதாவது, தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, இப்படி தான் அவர் என்ன செய்கிறார்? ஆரம்பிக்கிறார். அப்போ நீங்கள் இந்த மீட்டிங் வர்றதுக்கு முந்தி, ஹேலோ வர்றதுக்கு முந்தி நீங்கள் ஒரு அட்டர்மோஸ்ட் சின்னராக இருந்திருக்கலாம், படுபாவிலையும் பெரிய பாவியாக இருந்திருக்கலாம். ஆனால் எந்த நிமிஷம் இயேசு கிறிஸ்து தான் என் பாவத்துக்காக மரித்தாருன்னு நீங்கள் நம்புறீங்களோ அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேருந்து யூ ஆர் செயின்ட். நீங்கள் யார்? பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்களாக இருக்கிறதுனால அதில் நிறைய விஷயங்களை சொல்லுவார். பொய் சொல்லாதீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், திருடாதீங்க, திருடுறவன் வந்துட்டு பிறனுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு வரும்படி நல்லா என்ன செய், ஒர்க் பண்ணு, கசப்பை யார்கிட்ட என்ன செய்யாத, பரப்பாத, யார் மேலே என்ன செய்யாத, அநியாயமாக கோவப்படாத, சண்டை போடாத, இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன். பிசாசுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, இடம் கொடுத்துறாங்க, இப்படி நிறைய ஐடியாவை நமக்கு என்ன செய்கிற சொல்கிறார். ஆனால் இதுக்கெல்லாம் பேஸ் என்ன அப்படின்னா, நான் யார்? பரிசுத்தவான். உங்களுக்கு நிறைய சோதனைகள் அதிகமாக வரும் பொதுவாக, சரியா? மீட்டிங் போய்ட்டு சித்தேரி போய்ட்டு வந்த பிறகு அது வரைக்கும் பேசாத பிள்ளைலாம் அதுக்கடுத்து என்ன பண்ணுவா, ரெக்யூஸ்ட் கொடுப்பா, இல்லை வந்து பேசுவா, சரி? இதெல்லாம் ஒரு வாலிபத்தினுடைய சோதனைகள். சே நல்ல பையன் ஆகிட்டான், அப்போ இவனை எப்படியாவது என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும், இப்படிலாம் அலையிறதுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. வராத சோதனைகள் அதுக்கடுத்து என்ன செய்யும், வரோம். ஃப்ரெண்ட்ஸு கிண்டல் பண்ணுவான், என்ன சாமியார் ஆகிட்டியா அப்படின்னு என்ன செய்வான், கேட்பான். அல்லது இது என்ன புது பழக்கமாக இருக்குது, எத்தனை நாளைக்குன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், வரோம். அவனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், நானும் யார் தான்? புனிதன், நான் வந்து செயின்ட், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன். அந்த மாதிரி கேலி கிண்டலெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது, பின் வாங்கிடக்கூடாது, சரியா? ஒரு காலகட்டங்கள் வரும்போது ஆண்டவர் உங்களை என்ன செய்வார், உயர்த்துவார். உங்களுடைய வேல்யூ என்னென்னு அவங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். நானும் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போது அப்படி தான், எல்லோரும் வேறு இடத்துக்கு விளையாட போவாங்க, நான் எங்கே போக வேண்டியிருக்கோம், மீட்டிங் கூட்டுவேன். எங்கள் அம்மா இனி அப்படி தான் வளர்த்தாங்க, சரியா? அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும், என்ன எல்லாம் ஒரு சைடு போகிறான், நம்ம மட்டும் மாற்றி டைரெக்ஷனில். ஆனால் இன்றைக்கி மற்றவங்க எங்கே இருக்காங்களோ தெரியாது. ஆண்டவர் இன்றைக்கி ஒரு தேசத்தினுடைய ஒரு உயர்ந்த மட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு, உயர்த்தி வச்சிருக்கிறார். காரணம் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நான் நீதிமானாக்கப்பட்ட பரிசுத்தவான் என்கிறதான ஒரு அறிவு இருந்ததுனால. எனவே இந்த காரியத்தை நீங்கள் ஒரு நாளை நெஞ்சிடக்கூடாது, மறந்துடவே கூடாது, சரியா? அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். நான் வந்து பரிசுத்தவான், அவர் என்ன ரத்தம் சிந்தி மீட்டிருக்காரு, சரியா? இப்போ ஒரு உதாரணம் கேட்குறேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு நல்லா புரியும், சரியா? இப்போ சாம் கேப்ரியல் இருக்கான்னு வச்சுவிடுவேன், நானும் அவனை நல்ல ஃப்ரெண்டு, சரியா? நான் அவனுக்கு ஒரு கம்பெனியில் வேலை எடுத்து கொடுத்துருக்குறேன், எல்லாமே செஞ்சுருக்கேன்னு வச்சுவிடும். நான் கொடுக்கல, சரியா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி அவனை உருவாக்கி விட்டு அவனை ஆளாக்கியிருக்கேன். அவன் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கான், நாங்கள் ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ அவன் எங்கள் வீட்டுக்கு வரேன்னு வச்சுக்கிட்டோம், சரியா? எங்கள் வீட்டில் இருந்து சரியா ஒரு 100 ரூபாய் அவன் திருடிட்டு போவானா? வாய்ப்பே இல்லை. எதுக்கு? அண்ணன் அடிச்சிருவேன்னு பயத்திலையா? இல்லை, நான் அவனை என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன். நாங்கள் 2 பேரும் என்ன செய்கிறோம், நேசிக்கிறோம். அதனால் அவன் என்ன செய்ய மாட்டான், என்கிட்ட இருந்து திருட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதே தான் ஆண்டவர் உயிரையே கொடுத்து என்ன பண்ணியிருக்காரு, காப்பாற்றிருக்கிறாரு. அதனால் நான் அவரை நேசிக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், திருட மாட்டேன். நான் நேசிக்கிறதுனால கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். இந்த மெச்சூரிட்டி, இந்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும், வளரணும்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அதனால தான் யூ ஆர் செயின்ட், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், பரிசுத்தவான்கள் என்பதை நீங்கள் என்ன செய்யுங்க, மனதில் இருத்தி கொள்ளுங்க. 5வது அதிகாரம் 15வது வசனம். நடந்து கொள்ள பார்த்து. அடுத்து 5வது காரியம், நீங்கள் ஞானம் உள்ளவர்கள், அல்லது இங்கிலீஷில் யூ ஆர் சென்சிட்டிவ், நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவானவர்கள். அல்லேலூயா. 5 காரியம் சொல்லியிருக்கேன், ரிப்பீட் பண்ணுங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு யார்? செலக்டட். 2வது சேவ்டு. 3வது ஸ்ட்ராங். 4வது செயின்ட். 5வது யூ ஆர் சென்சிட்டிவ், ஞானம் உள்ளவர்கள். நீங்கள் ஞானம் உள்ளவர்கள். அதனால் காலத்தை என்ன செய்யாதீங்க,
பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தை என்ன செய்யாதீங்க, வீணடிக்காதீங்க. அதெல்லாம் போட்டிருக்கு. தேவனுடைய சித்தம் என்னங்கிறத என்ன செய்யுங்க, கண்டுபிடிங்க. தம்பி, உங்கள் லைஃப்பில் நீ 12th முடிக்கும்போது எந்த காலேஜ் என்ன படிக்கணும், ஸோ இதுக்கெல்லாம் தேவனுடைய ஞானம் வேணும். தேவனுடைய சித்தத்தை நீங்கள் என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் காலேஜ் முடிச்சுட்டு வேலை, அடுத்து வேலை முடிச்சுட்டு லைஃப் பார்ட்னர், ஸோ இதெல்லாம் வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகள். ஸோ நீங்கள் ஞானம் உள்ளவர்கள், ஆல்ரெடி உங்களுக்கு ஞானத்தை அவர் கொடுத்துருக்கிறார். அதனால் காலத்தை வேஸ்ட் பண்ணாமல் காலத்தை பிரயோஜனப்படுத்தி அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் செய்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறார், விரும்புகிறார். சரியா? இதில் தான் நீங்கள் அண்ணமாருடைய ஆலோசனையை நீங்கள் என்ன செய்யணும், கேட்கணும், ப்ரேயர் பண்ணணும், முழங்கால் போட்டு என்ன செய்யணும், வேத வாசித்து பழகணும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஆண்டவர் சரியான பாதையில் உங்களை என்ன செய்வார், நடத்துவார். அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நீங்கள் ஞானம் உள்ளவர்கள். குறிப்பாக அந்த ஞானங்கிறது என்ன அப்படின்னா, எங்கள் நாட்களை என்னும் அறிவே எங்களுக்கு போதித்தரலும்னு சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. காலத்தை ஒருத்தன் பிரயோஜனப்படுத்துகிறான்னா அவன் தான் யார், ஒரு சென்சிட்டிவ். சரியா? காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவன். இந்த வாலிப பருவம் திரும்ப ஒரு தடவை என்ன செய்யாது, கிடைக்கவே 100க்கு 100% அடித்து சொல்கிறேன், இந்த வாலிப பருவம் திரும்ப கிடைக்கவே கிடைக்கும். அதனால் இந்த டைமை நல்லா என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண்டவரை தேடுகிற காரியத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எஜுகேஷனுக்காக நல்லா என்ன பண்ணிக்கோங்க, இந்த வாலிப பருவத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. ஊழியங்களுக்கு, ப்ரேயர் செல்லுக்கு, ஒரு பையனை ஆண்டவர்களை நடத்திட்டு வர்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இந்த வாலிப நாட்களை நீங்கள் என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள், ஆயுதங்களை தரித்து கொள்ளுங்கள். யூ ஆர் சோல்ஜர். நீங்கள் யார், போர் வீரர்கள். யாருக்கு போர் வீரர்கள், இயேசுவுக்கு போர் வீரர்கள். இந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறக்கக்கூடாது. தம்பி, உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரு. உங்களை ரத்தஞ்சிந்தி என்ன பண்ணியிருக்கிறாரு, மீட்டிருக்கிறாரு. உங்களை பலவானாக என்ன பண்ணியிருக்காரு, மாற்றியிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, உங்களை புனிதனாக என்ன பண்ணியிருக்காரு, மாற்றிருக்கிறாரு. உங்களை ஞானம் உள்ளவனாக என்ன பண்ணியிருக்காரு, மாற்றிருக்கிறாரு. அதோடு நிற்கல, உங்களை எப்படி வச்சுருக்கிறாரு, போர் வீரன், சோல்ஜர். சரியா? இந்த அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும். தைரியமாய். போருக்கு முதல்ல தேவையானது என்னது, தைரியம். நல்லா தெரிஞ்சு வச்சுடுங்க. இந்த காரியத்தில் நீங்கள் இளைஞர்கள் கோட்டை விட்டுறவே கூடாது. பயப்படுறவன் எங்கே தேவை கிடையாது, அவன் யுத்தத்துக்கு போக தேவையில்லை. பழைய ஏற்பாட்டில் உபாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும், பயங்காளியும் திடனற்றவனுமாக இருக்கிறவனும் ஓடி போய் சொல்லிடுற அப்படின்னு. அவன் போர்க்களத்துக்கே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நம்ம போர்க்களத்துக்கு வந்துட்டோம், ஆண்டுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டதுனால நமக்கு முதல்ல தேவையானது என்னது தான், நல்ல தைரியமாக நிற்கணும். சரி, அவங்க காலேஜாக இருக்கலாம், உங்கள் ஸ்கூலாக இருக்கலாம், இந்த சொசைட்டியாக இருக்கலாம், எந்த இடமா இருக்கலாம். நீங்கள் நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு வெட்கப்படவே கூடாது. தைரியமாக சொல்லணும். ஐ எம் அ கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. ஒருத்தனை ப்ரேயர் செல்லுக்கு வான்னு கூடுறதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. ப்ரேயர் செல்லில் திடீர்னு ஜோமனை சொல்லுவாங்க, ஜோமன்றதுக்கு என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. எப்படி 2 வார்த்தை நீங்கள் மனசில் நினைக்கிறீங்களோ அதை அப்படியே என்ன பண்ணுங்கள், ப்ரேயர் பண்ணுங்கள். ஒர்ஷிப் எடுக்க சொல்லுவாங்க, அதுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. சரியா? ஒரு வசனத்தை ஷேர் பண்ணுன்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. இங்கே இருக்கிற அண்ணன்மாரெல்லாம், லீடர்ஸ்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் செல்லேருந்து என்ன பண்ணவங்க தான், வளர்ந்து வந்தவங்க தான். அவங்க தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, மெசேஜ் கொடுக்குறாங்க, ஹேலோவில் ஸ்பீக்கராக இருக்கிறாங்க, ஒர்ஷிப் நடத்துகிறாங்க, சாங் லீடர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ கேட்டு பாருங்கள், ஒரு 4 பேர் முன்னாடி பேசினவங்க தான். காரணம் என்னென்னா அந்த தைரியம். அதனால் இந்த கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்வது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய அழைப்பு. சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா படித்து பெரிய ஆளாகி சம்பாதிச்ச பிறகு ஊழியத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்க தம்பி, மாணவனாக இருக்கும்போதே நீ ஊழியம் செஞ்சாதான் உன்னால் என்ன செய்ய முடியும், நீ படித்து சம்பாதிச்ச பிறகும் ஊழியத்துக்கு வர முடியும். சரியா? எங்கள் வீட்டில் ஒரு எக்ஸல் தான் உண்டு. ஆரம்ப நாட்களில் பஸ்ஸில் போய் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், ப்ரேயர் செல் எடுத்திருக்கிறேன். இல்லை, நான் சம்பாதிச்ச பிறகு கார் வந்த பிறகு தான் ப்ரேயர் செல்லுக்கு போகிறேன்னா நான் சம்பாதிக்கவும் முடியாது, காரும் என்ன செய்யாது, வராது. நான் பஸ்ஸில் ப்ரேயர் செல் போய் எடுத்ததுனால தான் இன்றைக்கி ஆண்டவர் கார் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. நினச்ச இடத்துக்கு என்ன செய்ய முடியுது, போக முடியுது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய நினைக்கேன். இருக்கிறத வச்சு என்ன செய்ய பழகுங்க, மேனேஜ் பண்ணி மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு பழகணும். சரியா? சிலர் இப்படி சொல்லுவாங்க, ரிட்டையர்ட் ஆன பிறகு பார்த்துக்கலாம். ரிட்டையர்ட் ஆன பிறகு நமக்கு ஊழியம் செய்கிறதுக்கே 4 பேர் என்னது வேணும், முறிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஊழியம் செஞ்சால் என்ன, செய்யலைன்னா
என்ன சரி. அதனால் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது போர்ச்சேவகர்கள் ஊழியம் செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சரியா. உங்கள் வீட்டுக்கு முதலமைச்சர் வராரு, நல்லா காப்பி போட்டு காப்பியை குடிச்சிட்டு கீழே உள்ள மண்டி அவர் கொடுத்தா என்ன செய்வார், மூஞ்சில் தூக்கி வீசிட்டு போவார் சரி. அதனால் உசிதமான நாட்கள் இந்த என்னது வாலிப நாட்கள், ஓடக்கூடிய நாட்கள் சரியா. 40-50 வந்தாலே கஷ்டம்தான். இப்போ தான் ஓடக்கூடிய நாட்கள். 2 பிரேயர் செல் 3 பிரேயர் செல் போய் பாருங்கள். வராத பையனை வாரந்தோறும் போய் என்ன செய்யுங்க, கதவை தட்டி கூப்பிடுங்க. பிஸியாக இருங்க, 24/7 ஆக்டிவாக இருங்க சரியா. எதில், மினிஸ்ட்ரியில். அதுக்கான நாட்கள் இந்த நாட்கள். ஏன்னா நீங்கள் எல்லாம் யார், இயேசு கிறிஸ்துவின் போர்ச்சேவகர்கள் சரியா. 6 காரியங்களை பார்த்துருக்கோம். கண்களை மூடுவோமா, ஒப்பு கொடுப்போமா. we are selected, நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அது மாத்திரமல்ல, சேவ்டு, ரட்சிக்கப்பட்டவர்கள். விலையேற பெற்ற இரத்தத்தை நமக்காக அவர் சிந்தியிருக்கிறார். அந்த அன்பு தான் நம்மளை கிரியை செய்ய வைக்குது, அந்த அன்பு தான் நம்மளை ஓட வைக்குது. நீங்கள் ஸ்ட்ராங்கானவர்கள், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரிடத்தில் பேசணும். நீங்கள் செயின்ட், நீங்கள் பரிசுத்தவான்கள். உங்களுக்கு குற்ற மனசாட்சியை கொண்டு வருவான் பிசாசு, நீ ரொம்ப பாவி அப்படின்னு சொல்லி. அவனுக்கு நீங்கள் செவி கொடுக்கக்கூடாது. வேதம் சொல்லுது நான் பரிசுத்தவான். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாவத்தில் விழுந்தால் கூட உடனடியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குது. இது வேதம், மாறாத உண்மை. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். குற்ற மனசாட்சிக்கு நீ இடமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா நீ பரிசுத்தவான் என்பதை மறந்து விடாதே. நீ சென்சிட்டிவ், நீ ஞானவான். காலத்தை பிரயோஜனப்படுத்திக்க. தேவ சித்தத்தை செய்கிறதுக்கு உன்னை அழைச்சிருக்காரு. 12th முடித்தா ஆண்டவர்கிட்ட கேளு, நான் என்ன பண்ணணும்னு. காலேஜ் முடித்தா எங்கே வேலைக்கு போகணுன்னு கேளு, நடத்துவார். யாரை திருமணம் பண்ணணும்னு கேளு, கண்டிப்பாக சரியான பாதையில் அவர் நடத்துவார். நீ சோல்ஜர், ஓடு. இளமை காலத்தில் முழுக்க முழுக்க ஆண்டவருக்காக ஓடு. பிரேயர் செல், ஆரம்பிக்கப்படாத இடங்கள், சொல்லப்பட்டிராத இடங்கள், நற்செய்தி அறிவிக்காத இடங்கள். புதுசாக பையங்களை பாருங்கள், புதுசாக பிரேயர் செல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவ்வளோ காரியங்களை முடியுமோ செய்வோம். வாலிப பருவம், பொன்னான இளமை காலம், இதை பயன்படுத்த ஆண்டவர் அழைக்கிறார். பிகாஸ் யூ ஆர் அ சோல்ஜர், நீ இயேசு கிறிஸ்துவின் போர் வீரன் என்பதை மறந்து விடாதே. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். எங்கள் மகாபெரிய தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளோடு எங்களை கொண்டு எங்களிடத்தில் பேசியிருக்கிறீர். நாங்கள் யார், எங்களுடைய ஐடென்டிட்டி என்ன என்பதை எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீர். தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ளாக நிலைத்திருந்து அநேக கனிகளை கொடுக்க, அநேகருக்கு நாங்கள் பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ, இந்த சமுதாயத்துக்கும் இந்த தேசத்துக்கும் ஆசீர்வாதமான பாத்திரங்களாக எங்களையும் இந்த மாணவர்களையும் கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. அண்ணன் சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சா? 5S சொல்லுங்கள். யாராவது சொல்லுதீங்களா? 6X, சாரி 6S. யார் எழுந்து சொல்லுதா? யாராவது ஒருத்தாங்க ரேக்லைன் எந்திரி சொல்லு. ஃபஸ்ட் எஸ் என்ன? செலக்டட், நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். செகண்ட் எஸ் சேவ். நீ உட்காந்து. தேர்ட் எஸ் நீ சொல்லு நவீன். ஸ்ட்ராங். ஓகேயா? ஃபோர்த் எஸ் நீ சொல்லு. செயின்ட். ஃபிஃப்த் எஸ் நீ உனக்கு பின்னாடி, இங்கே முன்னாடி. சென்சிட்டிவ். லாஸ்ட்டாக ஃபைனல் எஸ் சோல்ஜர்ஸ். வி ஆர் த சோல்ஜர்ஸ். ஓகே, நம்ம கை தட்டிக்கலாம். ஆனால் கன்ஸ்டன்ட் ரொம்ப தேங்க்ஸ். கன்ஸ்டன்ட் ஒரு பெரிய கிளாஸ் பண்ணிக்கலாம். சரி, பிரேசல் பற்றி நம்ம கூட ஒரு ஷேரிங், சின்ன ஷேரிங் வந்து ஜோசப் பண்ணுவோம். என்னடா ஒரே பேசிக்கிட்டே இருக்கானுங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போ தான் அருமைன்னு ஒரு பெரிய இது கன்ஸ்டன்ட் பெரிய பைபிளோட வந்தார், இன்னொருத்தரும் பைபிளோட வந்திருக்கான்னு யோசிக்கிறீங்களா? ஓகே, இல்லை பைபிள் யூஸ் பண்ணுறதில்ல, ஒரு சின்ன பிட்டு பேப்பர் தான் வச்சுருக்கேன். உங்கள் இருதயங்கள் கலங்காது இருப்பதாக. டோனி, நான் ஒரே ஒரு ஆக்டிவேஷன் மட்டும் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரே ஒரு வாலண்டியர் மட்டும், ஒருத்தர் மட்டும் வேணும். யாராவது ஒருத்தங்க வரலாமா? டோனி வரியா? ஸோ என்னென்னா, இந்த மஞ்ச் இருக்குது. டோனி இந்த மஞ்சை ஃபுல்லாக சாப்பிட போகிறான். ஆனால் என்ன இதுனா, அவன் இந்த கையை யூஸ் பண்ணக்கூடாது, அவன் அவனோட கையை யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இதை சாப்பிடணும். ஓகேவா? இது எப்படி பண்ண போகிறான் அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம். டோனி, இந்த மஞ்சு வந்துட்ட தரேன், நீ உன் கையை யூஸ் பண்ணி இந்த கவர் ஓப்பன் பண்ணாமல் சாப்பிடணும். எப்படி சாப்பிட போகிற? டோனி, உன்னோட திங்கிங் தான்.
நீ உரிக்கக்கூடாது, உன் கையை வச்சு நீ உனக்கு ஊட்டிக்கக்கூடாது. ஆமாம். நீ உன் கையால் சாப்பிடக்கூடாது டோனி. சூப்பர். ஓகே, தேங்க்யூ டோனி, தேங்க்யூ தம்பி. ஸோ எதுக்கு அப்படின்னா, ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஷேரிங்கு நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவை என்னோடய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இங்கே இருக்கிற நிறைய பேர் என்னை பற்றி பார்த்துருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இயேசு கிறிஸ்துவை என்னோடய சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா, நான் ஒரு பயங்கர ட்ரக் அடிக்டடு. என்னால் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. நான் எப்போவுமே ட்ரக்ஸை யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். நான் புதுசாக சொல்லிக் கொடுக்கணும் இல்லை, என்னால் கூலிப்பு இல்லாமல் சிகரெட் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. நான் திருப்பூரில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அங்கே ஒர்க் பண்ணும்போது கூட என்னால் கூலிப்பு இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு பயங்கர பைத்தியமாக இருந்தேன். அப்படி இருக்க டைமில் இல்லை, கூலிப்பில்லை கையில் இல்லை, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் ஒரு நார்த் இந்தியன் ஒரு ஹிந்திக்காரன் போடுறத அந்தளவுக்கு வாங்கி போடுற அளவுக்கு ஒரு கேவலமானவனாக நான் இருந்தேன். நான் கடவுளை என்னோட சொந்த ரச்சரை வச்சுக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நான் லவ் அப்படிங்கிற விஷயங்களில் நிறையா 1-2 இல்லாமல் 4-5 பிள்ளைங்களை பின்னாடி சுற்றுறது, நிறையா லவ் பண்ணுறது அப்படின்னு நிறையா இருந்தேன். ஸோ நிறையா ஒரு மோசமான விஷயங்கள்லாம் நான் இருந்திருக்கிறேன். அப்படி நிறைய சண்டை போடுவேன், ஸ்கூலில் நிறையா சண்டை போடுவேன், நிறையா இருந்திருக்கிறேன். என்னால் நன்மை அடைஞ்சவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் சொந்த வீட்டில் கூட என்னால் யாருக்குமே சந்தோஷம் அப்படின்னு கிடையவே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலமையில தான் நான் இருந்தேன். ஸோ 2019 என்னை தேடி ஒரு அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்து இப்படி பசங்களாம் சேர்ந்து கேதர் ஆகுறோம், சண்டே கேதர் ஆகுறோம். கேதர் ஆகி போயிட்டு பாட்டு படித்து பைபிள் ரீட் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு பாட்டு பாட போகிறோம், பைபிள் ரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கல. எனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் கேட்டுச்சு. சரி ஸ்நாக்ஸ் தராங்கல்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் காட்டி தான் போனேன். ஸோ போன இடத்துல எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். கடவுள்லாம் யார் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ 2020 நான் ஃபஸ்ட்டு ஹேலோ அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ணும்போது எனக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுத்தது நம்ம கனிஷ்டன் அண்ணன் தான் சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு படைப்பு அப்படின்னு ஒரு இருந்துச்சு அப்படின்னா படைப்பாளர் அப்படின்னு ஒன்று உண்டு. அது கனிஷ்டன் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 2020 சொன்னார். ஃபஸ்ட்டு மெசேஜ் அண்ணன் கொடுத்தது தான். படைப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா படைப்பாளர்னு ஒன்று இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஒரு படைப்பு அப்புறம் என்ன படைச்சது யார் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது 2020 ஹேலோவில் எனக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு ப்ரேயர்ஸில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என்னால் நான் கடவுளை என்னோடய ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு என்னால் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண முடியல. நான் ட்ரக்ஸ்லேருந்து எனக்கு ஒரு கிளியர் ஒரு விடுதலை எனக்கு காடு கொடுத்தாரு. நான் நிறைய என்னென்னலாம் அடிமைப்பட்டு இருந்தேனோ அது எல்லாத்துலேருந்தும் கடவுள் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தாரு. ஸோ ப்ரேயர்சல் அப்படின்னா என்ன அப்படின்னா, கடவுளை பற்றி தெரிஞ்சு கொள்வது தான் ப்ரேயர்சல். அதே மாதிரி கடவுளை துதிக்கிறது தான் ப்ரேயர்சல். கடவுளை பிரஸ்தாபப்படுத்துறது தான் ப்ரேயர்சல். நம்ம கடவுளை பற்றி பிரேசல் வரும்பொழுது நம்ம கடவுளை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடுவோம். கடவுளுக்காண்டி நம்ம நிறையா பண்ணணும்னு நினப்போம். அதுக்கப்புறம் கடவுளை பற்றி நம்ம தெரிஞ்ச பிறகு இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு இப்போது நீங்கள் சிவானகிட்ட போய் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அவர் பைபிளை பற்றி பேச ஆரம்பித்தார் அப்படின்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுங்க. ஸோ பைபிள் இந்த அளவுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்து ஸோ கடவுள் இந்த அளவுக்கு இருக்கிறாரா அப்படின்னு தெரிஞ்சு நீங்களே கடவுளை துதிக்க ஆரம்பிப்பீங்க. அது பிரேசல். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்ச பிறகு உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும் பார்த்தீங்களா. அதை நீங்கள் மற்ற இடத்துல பிரதிபலிக்கும் போது அதுதான் நீங்கள் கடவுளை மற்ற எல்லாருக்குமே பிரதிபலிக்கிறதா இருக்கும் இந்த பிரேசல். ஸோ இந்த பிரேசலில் நம்ம எப்போவுமே நாங்கள் வீக்லி ஒன்ஸ் கேதர் ஆகிட்டே இருக்கிறோம். இந்த பிரேசலில் இந்த மாதிரி வெறும் பாட்டு பாடி ஒர்ஷிப் பண்ணிட்டு போகிறது மட்டுமே
பிரேசல் கிடையாது. நாங்கள் எப்போவுமே அப்படி பண்ணுறது கிடையாது. ஸோ அது பிரேசல் கிடையாது. ஸோ பிரேசல்னால் நாங்கள் வருவோம், வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உட்காந்து பேசி, ஒருத்தர் தோல் மேலே கையை போட்டு உனக்கு என்னடா, உன் லைஃப் எப்படி போய்கிட்டு இருக்கு, ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குதா, உனக்கு ஏதாவது நீட் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்டு அந்த பிரதர்லி பாண்டுன்னு சொல்லுவான்ல, இப்போ வரைக்குமே என் கூட நிறைய அண்ணன்மார் வந்து எனக்கு நிறைய, நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர் என் கூட ட்ராவல் ஆகியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாரையும் விட இப்போ வரைக்கும் என் கூட ரெகுலராக ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறது யார் அப்படின்னா என்னோடய ஃபெலோஷிப் பண்ண மாதிரி தான். இங்கே இருக்கிற கேப்ரியல்னே, சிவானே, பென்னி, பால்சன், பிரவீன் அப்படி இருக்கிற இவங்க மட்டும்தான் இப்போ வரைக்குமே என் கூட காண்டாக்டில் இருக்கிறாங்க. இப்போவும் நாங்கள் பேசணும்னா 1 மணி நேரம் பேசுவோம் ஃபோனில். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரெகுலராக கனெக்ட் ஆகி எனக்கு ரொம்ப என்னோடய பர்சனல் எல்லோரும் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட பர்சனல் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ஃபேமிலி ப்ராப்ளமில் நிறைய விஷயங்களில் அவங்க இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு ஃபெலோஷிப்பாக ப்ரேயர்ஸ் எல்லாம் கடவுள் இந்த ப்ரேயர்ஸில் கொடுத்துருக்குறாரு. ஸோ இதே மாதிரி ப்ரேயர்ஸல் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஏன்னா நம்ம ஹேலோவில் டிசிஷன் நிறையா எடுத்துருப்போம். ப்ரேசல் இது வரைக்கும் யாராவது அட்டன் பண்ணியிருக்கீங்களா? ப்ரேசல் யாராச்சும் ஏதாவது? இல்லை. ஸோ ரேக்லான், பிளஸன், ஸோ இவங்க தான் இருக்கீங்க. நீங்கள் யாரும் ப்ரேசல் அட்டன் பண்ணது இல்லையா? சரி, ஓகே. ஸோ நம்ம ஹேலோவில் நிறைய டிசிஷன் எடுத்திருப்போம். ப்ரேசல் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எடுத்திருப்போம், இல்லை ப்ரேசல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்திருப்போம். ஸோ இந்த தீர்மானங்கள் எல்லாத்தையும் நம்ம ரெகுலராக நம்ம நெடுகவே அதை அந்த டிசிஷனை நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறதுக்காண்டி நம்ம இது பண்ணலாம், முயற்சி பண்ணலாம். ஸோ ப்ரேசல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய இது பண்ணலாம், பட் ப்ரேசல் நம்ம இல்லாத பட்சத்தில் நம்மளால் நெடுகவே கடவுளோட ட்ராவல் பண்ணுறது எப்படின்னு எனக்கு தெரியல. ஓகேவா? ஸோ நம்ம கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணலாம், கண்ணை மூடி, முடிஞ்ச வரைக்கும் முழங்கால் போடுவீங்க, இல்லைன்னா கண்களை மூடி. நம்ம நிறைய டிசிஷன் மேக்கிங் எடுத்தோம் ஹேலோ 2026. நான் ஒரு மிஷினரியாக போகிறேன் அப்படின்னு சொன்னோம், கமிட்மெண்ட் கொடுத்துருக்கலாம். இல்லை ப்ரேயர்ஸல் நான் அட்டன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கலாம். ப்ரேயர்ஸல் எடுப்பேன், நியூ ப்ரேயர்ஸல் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம டிசிஷன் எடுத்துருக்கலாம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அங்கே ரட்சிப்பின் மெசேஜை கேட்டிருக்கிறோம், ரட்சிப்பின் அனுபவம் நம்ம இருக்குது நமக்குள்ள. இது எல்லாத்துக்காகவும் நம்ம கொஞ்ச நேரம் நம்ம அந்த ஹேலோவில் எடுத்த எல்லா டிசிஷனுக்காண்டியும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா? நான் இனிமேல் பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டேன்னு சொல்லி டிசிஷன் எடுத்துருக்கலாம். நான் இனிமேல் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்துருக்கலாம். நம்ம படம் பார்க்க மாட்டேன் அப்படி சொல்லி டிசிஷன் எடுத்திருப்போம். நான் இனிமேல் ரெகுலராக பைபிள் ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுத்திருப்போம். இந்த எல்லா டிசிஷன்ஸ்காண்டியும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோமா? இந்த எல்லா டிசிஷனையும் நம்மளால் தனியாக என்னோடய சொந்த பலத்தினால சக்ஸஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான், அது முடியாது தான். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் அப்படின்னா உங்களால் நீங்கள் சித்தேரியில் எடுத்த எல்லா டிசிஷனையுமே உங்களால் தொடர்ந்து நெடுகவே அதை ட்ராவல் பண்ண முடியும், அதை உறுதிப்படுத்த முடியும். ஸோ அந்த ஆண்டவருடைய ஹெல்ப்புக்காண்டி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போமா? நன்றி ஆண்டவரே, எம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் சித்தேரி வந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டாக வரல ஆண்டவரே, நீங்கள் எங்களை தெரிந்தெடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா 8000 பேருக்கு அடித்த இன்விடேஷனில் ஆண்டவரே ஒரு 1200 பேர் 1800 பேராக எங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சிங்க ஆண்டவரே. அப்பா சுரண்டையிலேருந்து ஒரு 50 பேராக போகிறதுக்கு வச்சிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தீர்மானங்கள் அங்கே எடுத்து நாங்கள் தீர்மானங்கள் எதுவுமே வீணாக போயிடக்கூடாது ஆண்டவரே. அந்த தீர்மானங்கள் எல்லாத்தையும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அப்ளை பண்ணணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? ஆண்டவரே, அந்த தீர்மானங்கள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றணும் ஆண்டவரே. இதுக்கு இடையில இருக்கிற எந்த தடைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே, அப்பா மொபைலாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லா தடைகளையும் நீங்கள் மாற்றி தரப்போறதுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எந்த ஒரு தடையுமே எங்களோட தீர்மானங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. அந்த தடைகள் எல்லாத்தையும் மாற்றி ஆண்டவரே அந்த தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்ற ஆண்டவர் நாங்கள் ப்ரேசல் ஸ்டார்ட் பண்ண ப்ரேசலுக்கு போகிறதுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க, நீங்களே பெரிய காரியங்களை செய்யுங்க. மீ பிரேசிமும் ஜெபிக்கணும்னு சொல்லி நல்ல பிதாவே, ஆமென். ஸோ இன்னும் ப்ரேசலை பற்றி நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கேப்ரியல் வந்து ஒரு புக்கை பற்றி உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். பயப்படாதீங்க, அஃபிஷியலாக ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு, அன்அஃபிஷியலாக ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான். சரி, ஒரு தம்பி சொன்னது போல் ப்ரேயர்ஸில் கொடுத்த இம்பேக்ட்டு, ஆனால் எனக்கு ப்ரேயர்ஸில் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரில. ப்ரேயர்ஸெல்லாம் அவன் சொன்ன லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சுல. ஸோ இது எல்லாத்தையும் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரேயர்ஸில் இருந்த ஒரு அண்ணன் எழுதின புக்கு தான் கியர் அப் லிட்டில் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு, த ஜேர்னி ஃப்ரம் மஸ்டர்ட் சீட் டு மெஜஸ்டிக் ஷெல்டர் அப்படின்னு ஒரு அண்ணன் எழுதின புக்கு நம்ம மத்தியில் இருக்குது. ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரேயர்ஸெல்லாம் என்ன, அது எப்படி நடத்தணும்,
பிரேயர்ஸோட முக்கியத்துவம். ஸோ கனிஷ்டன் சொன்னாங்கல்ல, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபெல்லோஷிப் சர்க்கிள் தேவைப்படும். நிறைய டெம்டேஷன்ஸ் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும். ஸோ இந்த இது மத்தியில் நம்ம விழுந்து போயிடக்கூடாது, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரேயர்ஸல் அப்படிங்கிற விஷயங்கள். ஸோ ஒரு சின்ன பிரேயர்ஸல், ஆனால் நான் ஒரு 2 பேரை கூப்பிட போகிறேன், எங்கள் ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டை நான் சொல்ல போகிறேன். நான் இது எடுக்கிறதுனால இது என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னா அதுக்குண்டான விஷயங்கள். சரி, பிரேஸில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி இனிஷியேட் பண்ணுறது? சரி, பிரேஸில் பசங்கள்லாம் கூட்டு வந்துட்டேன். கூட்டு வந்ததுக்கப்புறம் மெசேஜ் கொடுக்கணும், ஒரு சின்ன ஷேரிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாது, கரெக்டுங்களா? ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டக்டிங் எஃபெக்டிவ் பிரேயர்ஸல் அப்படிங்கிற டாபிக் அந்த புக்கில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரங்கள் வரும், கரெக்டுங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள். இது மட்டுமா அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய விஷயங்களை அண்ணன் வந்து இந்த புக்கில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த புக்கு எங்கள் கையில் இருக்குது, ஒரு சில காப்பீஸ் தான் இருக்குது, எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிடாதீங்க. உங்கள் ஸ்கூலில், உங்கள் காலேஜஸில், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் பாருங்கள். பார்த்து கண்டிப்பாக அவனை ஒரு பிரேயர்ஸலுக்கு கூப்பிட்டு அவனுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பை, நம்ம அண்ணன் சொன்னாங்கல்ல, நம்மலாம் செலக்டட், நம்மளாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அப்படி தானே? இல்லையா? சேவ்டு தானே? நம்ம எல்லாருமே இங்கே எல்லாருமே சேவ்டு தானே? சேவ்டு தானே? சத்தமாக சொல்லலாம், அதெல்லாம் சந்தோஷமாக சொல்லாமல் நம்மளாம் சேவ்டு தானே? சேவ்டு. ஸோ நம்ம சேவ் ஆகிட்டோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் எவ்வளோ பேர் சேவ் ஆகாமல் இருக்கிறாங்க. ஸோ அந்த பசங்களை பார்க்க வேண்டியது நம்மளோட மேலே விழுந்த கடமையாக இருக்குது. நம்ம அதுக்கு கடனாளியாக இருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட பிரேசஸ் இந்த இதை எடுங்க. அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான புக்கு எங்கிட்ட கையில் இருக்குது, இதையும் வாங்கி படிங்க. அவ்வளோ. தேங்க்யூ. சரி, ப்ரோக்ராம் இதோடு முடிஞ்சிச்சு. கடைசியாக க்ளோசிங் ப்ரேயர் வந்து ஐசக்கனம் பண்ணுவாங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே அளவுக்கு போயிட்டு ஆண்டவர் இந்த ஃபாலோ அப் மீட் நடத்த எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க, எங்களை பாதுகாத்தீங்க, அரவணைச்சிங்க, எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி உங்களுடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. கேட்ட சத்தியத்தின்படி நடக்க கிருபை தாங்க. நாங்கள் உற்சாகத்தோடு இருக்கிற பலத்தோடு எல்லா காரியங்களையும் செய்ய உமக்கண்டு செய்ய எங்களுக்கு பலன் தாங்கப்பா. உற்சாகத்தின் ஆவினால் நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் உற்சாகமுள்ளவராக இருக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, எதையும் ஆண்டவரே எதிர்க்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, அடிமைத்தனத்தை விட்டு விலகியோடு எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தர் நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க. அனுதினமும் ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் ஆண்டவரே எங்களுடைய செவிகளை சாய்க்க எங்களுக்கு கிருபைகளை தாங்க. ஆண்டவரே, எங்களுடைய செவிகள் உங்களுடைய சத்தம் கேட்கணும்ப்பா. அதுதான்ப்பா முக்கியம். நீங்கள் எங்களை நடத்துங்கப்பா. இந்த வேலையும் நீங்கள் நடத்தி தந்தீங்க. ஆரம்பம் முதல் முடிவு நம்முடைய கிருபை எங்களோடு கூட கை ஸ்தோத்திரம். கனிஷ்டன் எங்களோடு கூட கனிஷ்டன் மூலமாக நீங்கள் எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் நீங்கள் வழி நடத்துங்க. ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய நாம மகிமைக்காக செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவிலும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகலமும் மனவாதே, ஆமென். சரி, தேங்க்யூ எல்லோரும்.